நல்ல கமகமன்னு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு மட்டன் குழம்பு பேச்சுலர்ஸ் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாப்பொடியே போதும். அந்த பொடி இந்த பொடின்னு கஷ்டப்பட தேவையில்லை. ரொம்பவே ஒரு 15 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். கறி மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆல் ஸ்பைசஸ் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு இது கூட ஒரு ஃபுல் பவுல் ஆனியன் போட்டு நல்லா பொன்னிறமாகற வர வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வடை போகிற வர வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா சிறுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மசிய வேக விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். தோலோடையே தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மண் போக கழுவிட்டு இது கூட சேர்த்து நல்லா இது கூட பரட்டி விட்டுருங்க. இது நல்லா ஒரு சேர கலந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போதும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டிக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போதும். இவ்வளோ தான் மசாலாஸே. இதை நீங்கள் நல்லா பரட்டி விட்டுட்டு நான் 1/2 kg மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியோடையே நான் சேர்க்குறேன். நான் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இது கூட நல்லா பரட்டி விட்டுட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சிரும். ஏற்கனவே மட்டன் வேக வச்சனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கூட நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் மட்டும் அரைச்சி இது கூட நீங்கள் தேவைப்பட்டால் 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் இது கூட சேர்த்து விட்டு நீங்கள் ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா ஆவி பறக்க சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும்.